ஓம் நமோ நாராயணனாய. இன்னைக்கு நம்ம வராக சரித்திரம் பார்ப்போம். நேற்று கூர்ம அவதாரம் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி மச்ச அவதாரம் பார்த்தோம். அதாவது மச்ச அவதாரம்னா மீன் நீருக்குள்ள மட்டும் வாழ்றது. கூர்மம்னா ஆமை நீர்லையும் நிலத்திலையும் வாழக்கூடியது. இப்போ வராகம்னா பன்றி நிலத்தில் மட்டும் வாழக்கூடியது. இந்த வராக அவதாரம் ஏன் எடுத்தாரு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம அதாவது மேல் உலகத்தில் தான் நேற்று இருக்கோம், இன்னைக்கும் இருக்கும். அந்த மேல் உலகத்தில் பிரம்மனால படைக்கப்பட்ட சனாதன குமாரர்கள் 4 பேர். இவங்க 4 பேருமே சிவபெருமான்கிட்ட நேரடியாக வேதம் பயின்றவர்கள். அந்த வேதத்தில் போற்றி பாராட்டக்கூடிய ஒரே இறைவன் நாராயணன். அந்த நாராயணனை கண்ணார கண்டு தரிசிக்கணும் அப்படிங்கிற ஆசையில் இவங்க பார்க்கடலுக்கு வர்றாங்க. அந்த பார்க்கடல்ல காவ காக்கக்கூடிய துவார பாலகர்கள் பேரு ஜெயன், விஜயன். இந்த ஜெயனும் விஜயனும் இந்த 4 பேரையுமே தடுத்து நிறுத்துறாங்க. இந்த சனாதன குமாரர்கள் மிகவும் குள்ளமானவங்க. இவங்க உடையுமே மிக குறைவாகவே உடுத்திருக்கக்கூடியவங்க. ஆனால் வேத வித்துக்கள், வேதம் அனைத்துமே தெரிந்தவர்கள், சிவபெருமான்கிட்டையே நேரடியாக வேதம் பயின்றவர்கள். இப்பயும் நாம தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கு போனோம்னா அந்த தட்சிணாமூர்த்தியினுடைய காலு கீழே 4 முனிவர்கள் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க தான் சனாதன முனிவர்கள். அவங்க 4 பேருமே நாராயணனை கண்குளிர கண்ணார கண்டு தரிசிக்கணுங்கிறக்காக பார்க்கடலுக்கு வர்றாங்க. அங்கே காவ காக்கக்கூடிய ஜெயனும் விஜயனும் ஒரு குச்சினால இவங்க 2 பேரையும் தடுத்து நிறுத்திடுறாங்க. நீங்கள் யாரு, இவ்வளவு குள்ளமாக இருக்கீங்க, நீங்கள் போய் நாராயண தரிசிக்கணும் விரும்புகிறீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க தடுத்து நிறுத்தினோடனே இவங்க பக்தி பெருக்குனால பரிவுனால என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு கோபம் வந்துடுது. பக்தி, அதாவது நாராயண கண்குளிர பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வந்த தாம் தடுத்து நிறுத்தப்பட்டது அவங்களுக்கு பொறுக்க முடியல. உடனே அவங்க 2 பேரையும் நீங்க பூலோகத்துக்கு போய் பிறப்பீங்க அப்படின்னு சாபமிட்டுறாங்க. அதாவது மேலுலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இந்த பூகோள அந்த பூமிங்கிறது தண்டனைக்குரிய ஒரு பிளேஸ். இப்போ நம்ம கவர்மெண்ட் ஸ்டாஃப்கள்லாம் ஏதாவது தப்புன்னா தண்ணி இல்லாத காட்டுக்கு மாற்றிடுவோம் அப்படின்றாங்களையா, அந்த மாதிரி பனிஷ்மெண்ட் ஏரியா அந்த பூமி. அப்போ நீங்கள் 2 பேரும் இந்த பூமியில் போய் பிறக்க கடவுது அப்படின்னு சாபமிட்டுறாங்க. இங்கே இந்த சண்டை ஏற்படுற அந்த சத்தத்தை கேட்டு பார்க்கடல் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய நாராயணனே வெளியே வர்றாரு. அவர் எப்படி வர்றாருன்னா, வலது பக்கம் மகாலட்சுமியோடையும் இடது பக்கம் கர்டனுடைய தோலையும் பிடிச்சுக்கிட்டு நடந்து வராரு. அது எப்படி இருக்கு அப்படின்னா, அதாவது இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் அதாவது ரெங்கநாதன், கர்டன் தான் பெரிய ஆழ்வார். இவங்க 3 பேரும் இருக்கக்கூடிய திவ்ய காட்சி மாதிரி அன்னைக்கு அவங்களுக்கு சனாதன குமாரர்களுக்கு தெரியுது. அதாவது நம்ம தேடி போகாமையே நாராயணனே அவரே தேடி நம்மளை வராரே அப்படின்னு சொல்லி அவங்க 4 பேருமே கண்குளிர ரசித்து பார்த்து அப்படியே அவர் காலடியில் விழுந்து தரிசிக்கிறாங்க. தரிசிச்சுட்டு இந்த சனாதன குமாரர்கள் எங்களை மன்னிச்சுக்கங்கன்னு கேட்குறாங்க. நான் ஏன் உங்களை மன்னிக்கணும் அப்படிங்கும்போதே உங்கள் காவல் காப்பாளர் 2 பேரையும் நீங்கள் நியமித்த அவங்க 2 பேரையும் அதாவது நாங்கள் சபிச்சிட்டோம். நாங்கள் கோவப்பட்டு அவங்கள கீழ் உலகத்துக்கு போ அப்படின்னு சபிச்சிட்டோம். அதுக்காக எங்களை மன்னிச்சிரு சுவாமி அப்படின்னு நாராயண்கிட்ட கேட்கும்போது நாராயணன் சொல்கிறாரு, அதாவது என்னை காண வரும் பக்தர்களை தடுத்து நிறுத்தக்கூடிய அதிகாரம் யாருக்குமே கிடையாது. எப்பனாலும் என்னைய பார்க்கலாம், எந்த நேரத்தினாலும் பார்க்கலாம் அப்படின்றார். அப்போ நீங்கள் கொடுத்த சாபம் சாபமாகவே இருக்கட்டும் அப்படின்றாரு. ஆனால் இந்த 2 பேருக்குமே 2 ஆப்ஷன். ஒன்று 3 பிறவிகள் அசுரர்களாக அரக்கர்களாக பிறந்து அந்த 3 பிறவிகளுமே
என்னால வதம் செய்யப்பட்டு இங்க என்னிடம் வரது. அடுத்து இன்னொன்று வந்து பல பல பிறவிகள் பல கோடி ஆண்டுகள் நல்லவங்களா பிறந்து அதுக்கப்புறம் முக்தாத்மாக்களா என்னிடம் வர்றது. இந்த ரெண்டுல எந்த ஆப்ஷனால சூஸ் பண்ணட்டும் அப்படின்னு அவங்க கையிலேயே கொடுத்துடலாம் அப்படின்னு அவர்கிட்டயே அந்த ஜெயன் விஜயன்டையே கொடுக்குறாங்க. அப்ப அவங்க ரெண்டு பேருமே என்ன சொல்றாங்கன்னா, பல பல பிறவிகள் பல கோடி வருடங்கள்லாம் எங்கனால உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது. இந்த சாபத்தை நாங்க வந்து அந்த 3 பிறவிகள் மட்டுமே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாப்ல. அந்த 3 பிறவிகள் மட்டுமே எடுத்து உங்களால வதம் செய்யப்பட்டு உங்க காலடிக்கு வர்றத நாங்க விரும்புறோம் அப்படின்னு நாராயணனும் சரின்றார். அப்ப இந்த ஜெயனும் விஜயன் இந்த 2 ஆத்மாக்களும் இந்த பூமிக்கு வர்றதுக்காக அது ரெடியா நிக்குது. இங்க அடுத்து இங்க வரலாம், பூமிக்கு வரலாம். இங்க வந்து அத கசியபர் திதி அப்படின்னு 2 தம்பதிகள், அதாவது திதியும் கசியப முனிவர்ங்கிறவர். அவர் கசியபர்ங்கிறது எப்படிப்பட்டவர்னா முக்காலத்தையும் உணரக்கூடியவரே. இந்த விண்ணுலகம் மண்ணுலகம் கீழுலகம் 3ஐயுமே அறியக்கூடியவர். அவ்வளவு தீர்க்கதரிசி. அவருடைய சேத்திரம் தான் காஷ்மீர். அந்த கசியபருடைய சேத்திரம் தான் காஷ்மீர். காஷ்மீர்ல இருந்து ஞானம் பெற்றவர்கள் அநேகம் பேர். அதனாலதான் எல்லாரும் காஷ்மீர் தேடி ஓடுறாங்க, மன நிம்மதிக்கும் மன அமைதிக்காகவும். அந்த கசியபர் வந்து ஒரு நாள் வந்து பிரதோஷ நேரம் சாயங்காலம் அப்ப என்ன பண்றாரு, உட்காந்து அக்னி கோத்திரம் நடத்திக்கிருக்காரு, அதை யாகம் நடத்திக்கிருக்காரு, தியானத்துல இருக்காரு. அப்ப அந்த திதிக்கு என்ன பண்ணுது, இந்த கசியபரை பார்த்தோன்னே இப்பயே அவரோட சேரணுங்கிற ஒரு ஆசை வருது. உடனே என்ன பண்ணுது, அந்த கசியபர்கிட்ட போய் கேட்குது. அதாவது நம்ம இப்பயே எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க, எனக்கு வந்து குழந்தை வேணும், இந்த நிமிஷமே வேணும் அப்படின்றா. அப்ப கசிபர் சொல்றாரு, இது பிரதோஷ வேலை, சாயங்கால நேரம். இந்த நேரத்துல சிவன் பார்வதி சிவகணங்களோட நந்தி மேல வலம் வரக்கூடிய நேரம். இந்த நேரத்துல நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்தோம்னா சிவனுடைய கோபத்துக்கு ஆளாவோம், அவருடைய சாபத்துக்கும் ஆளாயிருவோம். அதனால இன்னும் ஒரு 2 முகூர்த்த நேரம் மட்டும் பொறு. அப்புறம் என்னதான், ஒரு மனைவியானவள் என்ன ஆசைப்பட்டாலும் அது தர்மத்துக்கு உட்பட்ட ஆசைகள்னா கட்டாயம் கணவன் நிறைவேற்றியே ஆகணும். அது ஒரு மனைவியானவள் ஒரு படகு போன்றவள். ஏன்னா தானும் இந்த சம்சார கடல்ல நீந்தி கரையேறுவான், தன்னை சார்ந்தவங்களையும் கரையேற்றுவான். அடுத்து மனைவியானவள் ஒரு கணவனுக்கு சம பாதியானவள், இன்ப துன்பங்கள் அனைத்துமே கூட இருந்து அனுபவிக்கக்கூடியவள். அப்படிப்பட்ட உன்னை வந்து நான் சும்மா விடுவனா, உன்னுடைய ஆசையை நிறைவேற்றி வைக்கிறேன், ஆனா இன்னும் 2 முகூர்த்த காலங்கள் மட்டும் கொஞ்சம் பொறு, 2 அப்படின்றார். ஆனா அந்த திதி கேட்குற பாடா இல்லை. உடனே அவர் என்ன பண்றாரு, சரின்னு போய் அவளுடைய ஆசையை நிறைவேற்றி வச்சுட்டு அவர் வந்து குளிச்சு அனைத்து, அதாவது தன்னை தூய்மைப்படுத்தி அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அவர் என்ன பண்றாருன்னா அந்த யாகத்துல உக்காந்துறாரு. இந்த திதிக்கு அதுக்கப்புறம் தான் தன்னுடைய ஆசை நிறைவேறினதுக்கு அப்புறம் தான் அது யோசிக்குது, ஐயோ தப்பு பண்ணிட்டேமே, அவர் 2 முகூர்த்த காலம் மட்டும்தானே அவர் பொறுக்க சொன்னாரு, இதுக்கான நேரம் இது இல்லை அப்படின்னு சொன்னாரு, ஆனா நம்ம கேட்கலையே அப்படின்ட்டு வந்து அப்புறமா வந்து அந்த கசியபர்கிட்ட வந்து தன்னுடைய கணவன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறான். ஆனா கசிபர் சொல்றாரு, அதாவது நான் சொன்னதை நீ கேட்கல, ஆனா உனக்கு வந்து என்னதுன்னா கட்டாயம் அந்த சிவபெருமானிய கோபத்துக்கு நீ ஆளாயிருப்ப, உனக்கு கட்டாயம் 2 அசுர குழந்தைகள் பிறப்பாங்க அப்படின்னு அவருமே என்ன பண்ணிடுறார், சாபமிட்டுறார். எப்படிங்கிறாரு, உனக்கு 2 அசுர குழந்தைகள் பிறப்பாங்க, அவங்க வந்து இந்த உலகத்தை படாத பாடுபடுத்துவாங்க அப்படின்னோடனே அப்ப இந்த திதி சொல்லுது, ஐயோ என்னை மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லுது. அப்ப கசிபர் சொல்றாரு, நீ உன் தவற உணர்ந்து மன்னிப்பு கேட்டுட்டேன், ஆனா சொன்ன சாபம் சொன்னதான், ஆனா உனக்கு வரக்கூடிய பேரன் வந்து இந்த உலகமே மெச்சக்கூடிய அளவுக்கு நாராயணனுடைய பக்தனா ஒரு சிறந்த ஒரு பக்தனா பிறப்பாப்ல. அவன் வந்து இந்த பூவுலகம் இருக்கிற முடிய அவன் நாமத்தை சொல்லிக்கிட்டே எல்லாரும் அவனை ஒரு எடுத்துக்காட்டா வச்சு வாழ்வாங்க, அப்படிப்பட்ட ஒரு பேரன் உனக்கு பிறப்பான் அப்படின்னு ஒரு வரத்தையும் கொடுக்குறாரு. ஏற்கனவே அங்க வந்து ஜெயனும் விஜயனும்
அசுரர்களா பிறக்கிறதுக்கு ரெடியா இருக்கு அந்த 2 ஆத்மாக்களும். இங்க கசியபரும் என்ன பண்றாப்ல, திதிக்கு உனக்கு அசுர குழந்தைகள் பிறப்பாங்கன்னு சாபம் விட்டுறாரு. அப்ப 2ஐயும் என்ன பண்ணிடுறாரு, நாராயணன் கோர்த்து விட்டுறாரு. அப்ப ஜெயனும் விஜயனும் இந்த திதி வயிற்றுக்குள்ள வந்து சேர்ந்துறாங்க. இவங்க வந்து பல ஆண்டுகள் திதியினுடைய வயிற்றுல இருந்து அதுக்கப்புறம் பிறக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பிறந்த குழந்தைக்கு இரண்யாட்சகன் பேர் வைக்கிறாங்க. அடுத்து பிறந்த குழந்தைக்கு இரண்ய கசிபுன்னு பேர் வைக்கிறாங்க. இரண்யாட்சகன் அதாவது இரட்டை பிள்ளைகள்ல முதல் குழந்தை தான் தம்பி, இரண்டாவது பிறக்கிறது குழந்தை தான் அன்னை. அப்ப முதல் பிறந்தது வந்து இரண்யாட்சகன், அடுத்து இரண்ய கசிபு. இந்த இரண்யாட்சகன் ஏன்னா 2 அசுரர்கள், அப்படி பலம் மிக்கவனா இருக்கான். அவனுடைய தோல் வலிமை, தோல் தினவெடுத்து போய் ஒவ்வொரு இடமா போய் சண்டைக்கு அலையிறான். ஆனா அவனோட சண்டை போடுறதுக்கு இன்னும் மனிதர்கள் உருவாகலை இங்க. அப்ப அவனோட சண்டை போடுறதுக்கு யாருமே கிடையாது. உடனே இவன் என்ன பண்றான், வர்ண பகவானை போய் சண்டைக்கு இழுக்கிறான். அப்ப வர்ண பகவான் என்ன சொல்றாரு, நான்லாம் சாதாரணவன், உன்னுடைய தோல் வலிமை திடகாத்திரத்துக்கு அந்த நாராயணன் தான் உனக்கு ஏற்றவன், அவனை நீ தேடிப்போ அப்படின்னு சொல்றாப்ல. உடனே அப்ப இந்த இரண்யாட்சகன் நாராயணனுக்கு கோபம் வரணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு யோசித்து நாராயணனுடைய மனைவியான பூமாதேவியை எடுத்துட்டு வந்து அதாள பாதத்துக்குள்ள அமுக்கி வச்சிடறான். அந்த அமிக்க வச்ச அந்த பாதாளத்துல தான் வந்து குழந்தை, அதாவது ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணி அந்த அதாள பாதாளத்துல என்ன அது இருக்கக்கூடிய பூமியில தான் வந்து நிறைய குழந்தைகளை பெற்று வாழ்ந்துக்கிருக்கான். அப்போ பூமாதேவியுமே என்ன பண்றான், தன்னை மீட்பார் இல்லையா அப்படின்னு சொல்லி நாராயணன் நோக்கி ஏங்கிக்கிருக்கான். பூமியை பாசி படிஞ்சு போகுது. அந்த நேரத்துல பூமியை வந்து மீட்டெடுக்கணும்னு சொல்லி பிரம்மனுக்கு, ஏன்னா மனிதர்களை உருவாக்கணும். அப்ப மனிதர்களை உருவாக்கணும்னா கட்டாயம் பூமி மேல வரணும். அப்ப பிரம்மன் வந்து யோசிக்கிறாரே, யோசிக்கும் போது அவர் வந்து என்னதுன்னா நச்சுன்னு ஒரு துமுறாரு. பிரம்மனுடைய மூக்குல இருந்து ஒரு பன்னிக்குட்டி கட்டை விரல் அளவு வெளியே வருது. அந்த பன்னிக்குட்டியை வெளியே வந்த ஒரு நிமிடத்திலேயே மழை பெரிய பன்னிக்குட்டி ஆயிரும். அதாவது ஆண்டாலே மானமில்லா பன்றி அப்படின்றா. மானம் இல்லைன்னா அளவிட முடியாத மிகப்பெரிய பன்றி. அவ்வளோ பெரிய பன்னியாகி அது என்ன பண்ணுது, பூமியை வந்து அகழ்ந்து எடுக்கிறதுக்காக போகுது. அப்ப இந்த இரண்யாட்சகன் என்ன பண்றான், நாராயணா நாராயணா எங்க இருக்கான் அப்படியே போதுறியான். இவன் யாரு நாராயணா நாராயணன் கூப்பிட்டாலுமே நாரதர் அங்கே வந்துடுவாரு. ஏன்னா அவங்கள நாராயணனோட சேர்த்து வைக்கிறதா அந்த நாரதருடைய வேலை. நாராயணனுடைய காலடிக்கு கொண்டு போயிடணும். அப்ப நாரதர் எதிர்கொண்டே, நாராயணன் எதுக்கு நீ கூப்பிட்றானே, இல்லை என்னோட சண்டை போடுறதுக்கு நாராயணன் தான் அவனுக்கு சரியான ஆளுன்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு நாராயணன் வேணும் அப்படியே அள்ள மோதுறியான். உடனே அப்ப என்ன பண்றாப்ப நாரதர் சொல்றாரு, அந்த போதுலையா பன்றி வடிவத்துல அவர் தான் நாராயணனே. உடனே இந்த இரண்யாட்சகன் போய் தன்னுடைய கதையினால நாராயணான அந்த பன்றியை அடிக்கிறாப்ல. நாராயணன் அவனோட மோதி தன்னுடைய வழக்கையை மடிச்சு முஸ்டினால அவனுடைய காதுக்கும் இந்த தலைக்கும் இடைப்பட்ட பகுதியில குத்தி கொண்டுறாரு. அதாவது நாராயணன் யாரோட சண்டை போட்டாலும் அவர் வந்து எப்படிப்பட்ட தன்னுடைய உடல் உறுப்புகளை வைத்தாலுமே அந்த இடத்துல சக்கரை வந்து ஒட்டிக்கிறோம். அப்ப அவருடைய முஷ்டியில வந்து சக்கரை வந்து ஒட்டிக்கிறது. அப்ப அந்த சக்கரத்தினால அடிபட்டு அந்த இரண்யாட்சகன் இறந்துறான். உடனே இவர் வந்து நாராயணன் என்ன பண்றாரு, அந்த பன்றி வடிவமே எப்படின்னா யாக குண்டமா இருக்கான். அந்த யாக குண்டம் வந்து அதாவது உயர தூக்கிய வாளு, கடினமான ரோமங்கள் எல்லாமே தர்பை புல் மாதிரி அந்த ரோமங்கள். அடுத்து அவருடைய கண்கள்லாம் ஜோதி மயமா இருக்கு, கண்ணில் நெய் இருக்கு. இப்படி அவர் ஒரு யாக குண்டமாவே வடிவெடுத்து வர்றார். ஏன்னா ஒரு பொருளை நிலைநிறுத்தம்னா கட்டாயம் யாகம் நடத்தணும். பூமியை அகழ்ந்து எடுத்து வந்து அடுத்து யாகம் நடத்தி நிலைநிறுத்த நாளாகுங்கிறனால இவரே யாக குண்டமா இந்த பன்றியே யாகமா வருது. வந்து அதனுடைய மேலே இருக்கக்கூடிய கோரை பற்கள்னால அந்த அதாவது கீழ் உலகத்துல மொத்தம் 7 உலகம் இருக்கு. அதெல்லாம் விதளம், சுகலம், அகாதளம், பாதாளம், மகாதளம், ரசாதளம். இந்த ரசாதளத்துக்குள்ள இந்த பூமி இருக்கு. அப்படி தன்னுடைய கோரை பற்கள்னால பூமாதேவிக்கு நோவெடுக்காம அப்படி பூ போல தூக்கிட்டு வர்றாரு.
அந்த கோரை புற்கள், அதாவது பற்கள்ல இந்த பூமாதேவி ஒரு சின்ன மிளகு அளவுக்கு தான் ஒட்டிக்கிருக்காம. அப்ப எவ்வளவு பெரிய பன்றியா இருப்பாரு. அப்ப அவர் எடுத்துட்டு அந்த பூமாதேவியை, ஏன்னா ரொம்ப நாள் தன்னுடைய காதல் மனைவிய பார்க்காம இருக்காரு, அப்படி தடவி கொடுத்து பூமாதேவியை ஆசுவாசப்படுத்தும் போது அப்ப மனைவியான இந்த பூமாதேவி நாராயண்கிட்ட கேட்கிறாப்புல, என்னையே நான் துன்பப்படாம என்னைய நோகாம தூக்கிட்டு வந்துட்டீங்க, என்னை அரவணைச்சிட்டீங்க, என்னை அன்பா வச்சுக்கிருக்கீங்க. இன்னுமே வரக்கூடிய இந்த கலியுகத்துல இந்த பூமியில பிறக்கக்கூடிய இந்த மக்கள் எல்லாம் எப்படி நம்மகிட்ட சேர போறாங்க, எப்படி உங்ககிட்ட கொண்டு சேர்க்க போறீங்க அப்படின்னு அந்த பூமாதேவி கேட்குறாப்புல. அப்ப அந்த நாராயணன் சொல்றாரு, இந்த கலியுகத்துல யாகமோ தியானம் யோகம் இதெல்லாம் கிடையாது, என்கிட்ட பக்தி செலுத்தினா போதும். அடுத்து அவங்க வாய்னால பாடி 4 துளசி இலைகளை இல்லை கிடைக்கிற பூக்களை என் காலடியில் சமர்ப்பித்தா போதும். அவங்க எப்படி பூக்களை சமர்ப்பித்தாலும் அது நான் துளசியாக்கி ஏத்துக்கிருவேன் அப்படின்னு சொல்றார். இந்த பூமாதேவி தான் பின்னாடி இந்த ஸ்ரீபுத்தூர்ல பெரியாழ்வாருக்கு ஆண்டாளா பிறக்கிறான். அதான் அப்ப ஆண்டாள் சரித்திரம் பார்க்கும்போது இது பார்ப்போம். இப்ப அதாவது இந்த பன்றியான வராகமூர்த்தி என்ன பண்றாரு, பூமாதேவிய யாகமா அப்படி நிலை நிறுத்திடுறாரு. நிறுத்தின உடனே இங்க இரணியாட்சகன் அடிச்சு கொல்லப்பட்டான். இரணியாட்சகன் அடிச்சு கொல்லப்பட்ட சரித வரலாறு அந்த இதை கேட்டோன்னே, நிகழ்வை கேட்டோன்னே அவனுடைய அண்ணனான இரணியகசிபு என்ன பண்றான், ஆத்திரம் வருது. அவன் என்ன பண்றான், இருக்கிற அசுரர்கள் எல்லாம் கூட்டி என்ன பண்றான், ஒரு மீட்டிங் போடுறான். அதாவது இரங்கல் கூட்டம், தான் தம்பி இறந்ததுக்கான இரங்கல் கூட்டம் போட்டு, இந்த வராகனா பன்றியா என் தம்பியை ஏமாத்தி என் தம்பி அடிச்சு கொன்ன இந்த நாராயணனை நான் அழிப்பேன் அப்படின்னு மீட்டிங் போடுறான். மீதி என்ன அப்படிங்கிறத நாளைக்கு பார்ப்போம். இந்த வராகமூர்த்தியினுடைய இந்த வராக சரித்திரம் கேட்டா என்ன நமக்கு நல்லது கிடைக்கும் அப்படிங்கிற பலன்களையும் சுகபிரம்மம் பரிசத் மூலமா நமக்கு சொல்றாரு. என்ன அப்படின்னா, புண்ணிய பலன்கள் இருந்தா மட்டும்தான் இந்த வராக சரித்திரம் நம்மளால கேட்க முடியும். அடுத்து நம்மளுடைய தோஷங்கள்லாம் நீங்கிரும், செல்வம் பெருகும், நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் கிடைக்கும், தைரியம் கிடைக்கும் நமக்கு. அடுத்து மோட்சம் பெருமாளே நமக்கு கைப்பிடிச்சு நம்மளை மோட்சத்துக்கு அழைத்து செல்வாருங்கிறத இதுல பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. நாளைக்கு இரணியகசிபு என்ன மீட்டிங்ல பேசுறாங்கிறத நாளைக்கு பார்க்கலாம்.